வந்துட்டான் வந்துட்டாயா அது வந்துட்டாயா அது மிகவும் ஆபத்தான மிருகம். தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. 15 சீட்டு 26ல நீதான் முதலமைச்சர். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. 1000 கோடி உங்களுக்கு தனியா ஃபேமிலிக்கு கட்சிக்கு பார்ட்டி ஃபண்ட். அவன் தான் போய் சொல்றான் ரெஃப்ரே. தெருக்கோடியிலோட நான் நின்னுக்கிறேன், உங்களோட நான் வர மாட்டேன். மக்கள் என்னை வெல்ல வச்சிட்ட பிறகு ஒவ்வொன்றா சரி பண்ணுவேன். ஒருவேளை நாட்டை நான் கைப்பற்றாம வேற ஒருத்தட்ட அதிகாரம் போயிட்டு எனக்கு ஒன்றுமே உதவலைன்னா கூட நான் உலகம் பூரா பிச்சை எடுத்தாவது நான் நினைக்கிறத செய்வேன். அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெற்ற மகராஜி புள்ளைய பெற்ற புண்ணியவதிகளா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. சீனா பன்னிக்கறியை விரும்பி சாப்பிடுறான். 1 கிலோ கறி சாப்பாட்டு மேசைக்கு வருவதற்கு 8400 லிட்டர் குடிக்குது. 1 கிலோ கறி. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். சீனா என்ன பண்ணுது? நோ பண்ணி பண்ணி வளர்க்கிறது கிடையாது. ஸ்டாப். பண்ணி என்னடா சொன்ன? பண்ணி எல்லாம் பொய், மனுஷன் போடும் வேஷம் பொய், பொய் பொய் எல்லாம் பொய். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இதெல்லாம் சரி செய்யணுங்கிறது தான் நான் வந்திருக்கேன். கிழிச்சிட்டீங்க போங்க. உதயநிதி வருவார், எப்படி முதலமைச்சரான பத்தி இல்ல. படுத்துருவார். அம்மா சசிகலா கண்டால் முட்டிக்கால் போட்டு படுத்துருவார். அவர் படுக்கிறதுலயே குறியா இருக்கு. பாருங்க, ஒரு மனிதன், அவர் ஒரு பெரியவர், அப்பா வயதை ஒத்தவரை போயிட்டு படுத்துருவாரு. எதுக்குடா மயிர உனக்கு நான் அப்ப தேவைப்பட்டேன்? முதல்ல எதுக்கு நீ 5 வாட்டி நான் உனக்கு எதுக்கு தேவைப்பட்ட? படுக்க உனக்கு ஆசையா இருந்தா எங்க போய் படுப்பா. பெரிய மனுஷங்க விளையாட்டு, இதுல எது குறுக்க ஒரு கோடி வேற. நீ வாடா, நீ வா. தேவர் மகன்ல ஒரு சீன் வரும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பார்த்துட்டு, நாளைக்கு நான் மறைந்துருவேன், ஆனா எனக்கு அப்புறம் நீ இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மகன் இருப்பான், உனக்கு அப்புறம் உனக்கு குடும்பம் இருக்கும், அவனுக்கு ஒரு பையன் பிறப்பான், ஆனா விதை வச்சது நான் தானே அப்படின்னு சொல்வாரு. இன்னைக்கு திமுக இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா விதை வச்சது அக்கா. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னங்க நீ ஒண்ணும் சொல்லணும் போ. ஆனா மத்தியில 7 ஆண்டு காலமா ஆட்சியில இருக்கிறீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை 40 ரூபாயாக குறையும் அப்படின்லாம் பாஜகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் அந்த சமயத்துல தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் குறிப்பிட்டு பேசினாங்க. அது வேற வாயி, இது நார வாயி. இப்ப 105, 108 ரூபா வரைக்கும் போயிருக்குன்னா அப்ப மத்திய அரசனுடைய ஒரு நிர்வாக தோல்வியா தானே? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நிர்வாக தோல்வி எப்படிங்க பாக்குறீங்க? எப்படி? பெட்ரோல்ல வர்ற பிரைஸ் எல்லாமே மத்திய அரசு என்னங்க பாக்கெட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. என்ன அவனோட சுவாச காத்து கூட நம்ம மேல விழப்படாது. ஆத்துக்கு போய் தலை முழுகலாம். வாங்கோ பாவி சண்டா. வர்ற எக்ஸ்ட்ரா தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 27, 29 ரூபாய் ஒரு பெட்ரோல் டிபெண்டிங் ஆன் தி வேட் மாடல் அவங்களுக்கு வருது. நீங்க எப்படி நிர்வாக தோல்வி அதை பாப்பீங்க? என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல விலையேறும் போது இது முழுக்க முழுக்க காங்கிரஸ் அரசின் நிர்வாக தோல்வின்னு அப்போதைய குஜராத் முதல்வர் மோடி குறிப்பிட்டாரு. அப்ப ஸ்மிருதி இரானி வந்து போராடினாங்க, அருண்ஜேட்லி போராடினாங்க, இந்த அரசு பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் எண்ணெய் நிறுவனங்கள் தான் விலை நிர்ணயிச்சாங்க. அப்ப இந்த விமர்சனத்தை உங்களை நோக்கி அவங்க கேட்பாங்கல்ல, அதுல நியாயம் இருக்குல்ல? ஆனா நியாயமான கேள்வியா இருந்தாலும் கூட என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா உண்டு. பிஜேபியில சமூக விரோதிகளா இல்லைன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. பட்டியல் இருக்கோம், ஐடிவிங்ல போட்டு ஒட்டி இருக்கோம், நோட்டீஸ் வேணா ஓட்டுறாங்க. சமூக விரோதிகளை எடுத்து விட்டால் பிஜேபியில கட்சியில ஆளே இருக்க மாட்டாங்க. தெரியுதுல்ல, அப்புறம் பக்கத்துல டிஸ்கஷன். முதல்ல தலைநகர் சென்னை தாம்பரம் சூர்யா மொத்தம் 63 வழக்குகள். பாஜக பட்டியல் அணி மாநில செயலாளர். ஆஹா, இவனா? அடுத்து ரவி என்கிற கல்வெட்டு ரவி 24 வழக்குகள். பாஜக உறுப்பினர்.
உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? காஞ்சிபுரம் மாவட்டம் PPGD சங்கர் 15 வழக்குகள். பாஜக மாநில பட்டியலணி செயலாளர். பாரதி மட்டும் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் நடந்திருக்குமா? பாரதி. சேலம் மாநகர் முரளி என்கிற முரளிதரன் 21 வழக்குகள். பாஜக கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா? அன்பு செல்வம் 29 வழக்குகள். பாஜக உறுப்பினர். என் தாத்தா சேட்டையன் பாவம் ஒண்ணுக்கு இருக்கும்போது செத்து போயிட்டார். ஒண்ணுக்கு இருக்கும்போது செத்து போயிட்டாரா? ரயில்வே டிராக்ல நின்னு ஒண்ணு கடிச்சாரு. ட்ரெயின் அடிச்சு செத்து போயிட்டாரு. ஐயோ. நாமக்கல் மாவட்டம் செல்லமுத்து 34 வழக்குகள். பாஜக மாவட்ட செயற்குழு உறுப்பினர். வெரி வெரி பேட் பர்சன். பிஹேவியர் சரியில்லாதனால அங்கிள் வெளியில அனுப்பிச்சிட்டார். ஈரோடு மாவட்டம் சக்திவேல் என்கிற சிவசக்திவேல் 23 வழக்குகள். பாஜக வடக்கு மாவட்ட OBC செயலாளர். தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும். திருச்சி மாவட்டம் சீனிவாசன் என்கிற பெல்ட் சீனிவாசன் 18 வழக்குகள். பாஜக நெசவாளர் அணி மாவட்ட. விருதுநகர் மாவட்டம் கருப்பு என்கிற கருப்புசாமி 18 வழக்குகள். சிவகாசி நகர பாஜக இளைஞர் அணி தலைவர். சாப்பிட விட மாட்டா, தூங்க விட மாட்டா. காலையில எந்திரிச்சு இந்த கருமம் முடிச்சவ மூச்சில தான் முடிக்கணும். அடுத்து SR தேவா என்கிற ராஜசேகர் 19 வழக்குகள். பாஜக மாநில விவசாய அணி துணைத் தலைவர். நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். திண்டுக்கல் மாவட்டம் VC தர்மர் 12 வழக்குகள். பாஜக மேற்கு மாவட்ட செயலாளர் OBC அணி. எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? ராமநாதபுரம் மாவட்டம் வெற்றி மாலை 12 வழக்குகள். பாஜக மாவட்ட செயலாளர். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். சிவகங்கை மாவட்டம் கண்மணி பாண்டியன் 15 வழக்குகள். பாஜக மாவட்ட இளைஞர் அணி துணைத் தலைவர். எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு. தூத்துக்குடி மாவட்டம் அசோக் என்கிற அசோகன் 22 வழக்குகள். பாஜக சிறுபான்மை பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினர். தெரியுதா? தெரியலையே. அட என்னப்பா 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடை வச்சுட்டு ஓடினானே அந்த கேடியவன் அவனா இது? முருகன் 19 வழக்குகள். பாஜக கிராம நகர்ப்புற வளர்ச்சி பிரிவு செயலாளர். இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. தமிழ்நாட்டுல பொறுப்புல இருக்கிற 124 பாஜக நிர்வாகிகள் மேல மட்டும் மொத்தம் 836 வழக்குகள் இருக்கு. இன்னும் பொறுப்புல இல்லாத பாஜக நிர்வாகிகள் மேல இருக்கிற வழக்குகள் எத்தனை? இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மாணிக்கம். இந்த தேர்தலுக்கு பிறகு நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும்னு மோடிக்கும் பிஜேபிக்கும் சொல்லி நம்ம கிட்ட ஓட்டு கேட்டு வராங்க. ஆனா 10 வருடங்களுக்கு முன்பு என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்கன்னு பாக்கலாமா? ஒரு நிமிஷம். எங்க வேணாலும் அடிச்சுக்க, ஆனா பேசல மட்டும் அடிக்காத. ஏன்? பர்சனாலிட்டி போயிரும்ல. இப்ப மட்டும் என்ன வாழுதா? 2014 கச்சா எண்ணெய் பேரலுக்கு $113. பெட்ரோலின் விலை 71 ரூபாய். ஆட்சிக்கு வந்த 50 நாட்களுக்குள்ள 50 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவோம்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்க. நாங்களும் நம்பி ஓட்டு போட்டோம். இப்போ 2024 கச்சா எண்ணெய் பேரலுக்கு $83. ஆனா பெட்ரோல் விலை 103 ரூபாய். 2014 கேஸ் சிலிண்டரோட விலை 410 ரூபாயாக இருந்தது. மானியம் தரேன்னு பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி இன்னைக்கு சிலிண்டரோட விலை 1100 ரூபாய் விற்கிறீங்க. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தன. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தார வார்த்து கொடுத்துட்டு ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்கள வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறீங்க. இப்போ வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிருக்கு. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது சிறிய பெரிய தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கங்க. மனசுல வச்சுக்கிட்டு வெளியே தருவ போறப்ப போட்டு தெளிவாதீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டா ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்குலையும் 15 லட்சம் ரூபாய் போடுவான்னு சொல்லிட்டு 15 ரூபாய் கூட போடாம உங்க பிஜேபியோட சொத்து மதிப்பை பல மடங்கா உயர்த்திருக்கீங்க. What think you? Idiot, stupid, nonsense, you country fruit. Degree no, marriage no, children no, matter no. I complain principal. Name tell. Tell name. Tell. Come on. இந்த அரசு பெண்களுக்கானதுன்னு சொன்ன ஏழைத்தாயின் மகனான நீங்கள் தான் பெண்கள் பயன்படுத்துகிற நாப்கினுக்கு 12% GST வரியும் பணக்காரர்கள் மட்டுமே வாங்கும் வைரத்திற்கு 3% GSTயும் போட்டிருக்கீங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு.